கூவத்தூரை மிஞ்சுற அளவுக்கு தாவைக்கால அவலங்கள் நடக்குதான். உதயநிதி சொல்றாரு. நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும்போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கூவத்தூர் மிஞ்சிடுச்சா? நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறேன், நல்லா யோசிங்க. இந்த 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்கினாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? இந்த எடப்பாடி போய் திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு போனார். உண்மையான அதிமுக தொண்டன்லாம் இவர் எதிர்த்து வந்திருக்கான். எவன் ரூபாய் வாங்கிட்டு வந்தான்? அவலங்கள்ங்கிறீங்களா? கூவத்தூரில் தான் படுமோசமாக நடந்தது இல்லை. இப்போ டிடிவி தினகரன்ட்ட போனார்ல காமராஜன், அவரை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கினார். ஏஐயில் செயற்கை நுண்ணறிவு வச்சு வாங்கினாருன்னு சொன்னார். யாருமே ஆதரவு கேட்கல. சட்டசபையில் அவரே பேசுகிறாரு, நான் உங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு. அவர் என்ன காசு கொடுத்தா வாங்கினாங்க? கூவத்தூரில் கூத்தடிச்சாங்கப்பா. கூவத்தூரில் தண்ணி அடிச்சுட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அவலங்களை விடைய இந்த அவலங்கள், உங்கள் தாத்தா பண்ணதை விடைய இந்த அவலங்கள். உங்கள் தாத்தா பண்ண கதையெல்லாம் சொன்னால் நாரி போயிடும் தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் விலகும் போது உங்கள் தாத்தா பண்ண கூத்தெல்லாம் சொன்னால் சொல்ல முடியாது சில விஷயங்கள் என்னால் என்னென்ன பண்ணார். அதனால் அவலங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க. தமிழ்நாட்டின் அவலமே நீங்கள் தானே உதயநிதி. அதனால் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசாதீங்க. பார்க்காம படிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா சட்டசபையில் சொல்லுங்கள். அப்புறம் ஒத்துக்கிறேன் நீங்கள் நாலேஜ் அப்படின்னு. எல்லாத்தையும் இன்னொருத்தர் எழுதி கொடுக்குறான், அவனும் அதை பார்த்து படிச்சுட்டு. ஏன் விஜய் பார்த்து படிக்கலையாம்பிங்க? விஜய் புதுசு, இப்போ தான் வந்திருக்காரு. நீங்கள் ரொம்ப அனுபவம் இல்லாச்சா? எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கங்கிறீங்களே. 5 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குங்கிறீங்களே சட்டசபையில். நீங்கள் போய் பார்த்து படிச்சுட்டு மற்றவங்கள குறை சொல்லாதீங்க.